பரிதாபத்திற்குரிய என் வாழ்க்கையில படையெடுக்க உன் கைக்கு கிடைச்சது காதல்ங்கிற அந்த புனிதமான மலர்தானா? அதை வச்சா நீ என்ன வீட்டிட்ட? ஆசைப்பட கண்ண கட்டுனது, என் கூட ஆடி பாடுனது அத்தனையும் நடிப்பா? சொல்லலா நடிப்பா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சகாப்தம் படைத்த கலைவேந்தன். நேற்றுதான் இறந்து போனதாக நினைத்த மூன்றாவது மகன் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி கேட்டு கணேசனின் குடும்பம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இன்று உயிரோடு இருந்த மூத்த மகன் உயிரற்று இறந்து கிடப்பது ஒட்டுமொத்த ஊரையும் அதிர்ச்சியாக்கியது. ஒரு வாரம் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வீட்டிலிருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்துவிட்டு மறுபடியும் நாடக சபாவுக்கு கிளம்ப புறப்பட்டார். அந்த நேரம் சிவாஜி கணேசனின் தாயார் ஓடி வந்து தன்னுடைய மகனை ஒரு முறை வீட்டுக்கு வந்துவிட்டு செல்லும்படி கூறினார். அந்த தகவலை கணேசனுக்கு அறிவிக்கிறேன் என்று கூறிவிட்டு நாடக சபா நோக்கி கிளம்பினார் ராதாகிருஷ்ணன். இந்த நேரம் இழந்த காதல் எனும் நாடகம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஒரு வாரத்திற்கு இந்த நாடகத்தை போடலாம் என்று எண்ணிய நாடக சபா ரசிகர்களின் அமோக ஆதரவால் ஒரு வருடம் தொடர்ந்து அந்த நாடகம் மேடையேற்றப்பட்டது. விடுமுறையில் திருச்சி சென்ற ராதாகிருஷ்ணரை பார்த்தவுடன், என்ன ராதா, ஊருக்கு சென்று வந்தாய் அல்லவா? என் வீட்டுக்கு சென்றாயா? என் அப்பா அம்மா அண்ணன்களை பார்த்து வந்தாயா என்று தொடர்ச்சியாக கேட்டார் கணேசா. டேய் கணேசா, உன் வீட்டுக்கு சென்று வந்தேன். உனக்கு ஒரு துயர செய்தி சொல்ல வேண்டும். உன் அண்ணன் திருஞான சம்பந்த மூர்த்தி இறந்து விட்டார். உன் வீட்டில் தான் தங்கி இருந்தேன். இரவில் தூக்கத்திலேயே உயிர் போய்விட்டது என்று கூறி முடித்தான் ராதாகிருஷ்ணன். கண்ணீர் விட்டு கதறிய கணேசன் உடனடியாக தன்னுடைய நாடக சபா நிர்வாகத்திடம் சென்று எல்லா உண்மைகளையும் கூறி விடுமுறை கேட்டார். நிர்வாகத்திடமிருந்து அனுதாப வார்த்தைகள் வந்தனையே தவிர விடுமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று மறுக்கப்பட்டது. அதற்கு காரணம், அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசனின் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற இந்த இழந்த காதல் நாடகத்தில் மொத்தம் 12 நடிகர்கள் இருந்தால் போதும். இதில் மிக முக்கியமாக சிவாஜி கணேசன் 2வது இடத்தில் இருந்தார். நாடகத்தில் தவிர்க்க முடியாத முதல் இடத்தில் எம்.ஆர். ராதா இருந்தார். எனவே அவர்களுக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டது. துயரத்தை மனதில் இறுக்கிக் கொண்டு அமைதியாக மீண்டும் அன்று இரவே பெண் சரோஜா வேடத்தில் நடித்தார் சிவாஜி கணேசன். இளம் வயதிலேயே நடிப்பின் மீது கொண்ட பற்றினால் தன் இன்ப துன்பங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு எந்த குறையுமின்றி ஏற்ற பாத்திரத்தை சிறப்புடன் நடித்தார். தனது நடிப்பு மேலிருந்த பக்குவமும் தொழில் பக்தியும் பிற்காலத்தில் சிவாஜி கணேசனை திரையுலகில் சிறந்த நடிகராக மாற்றியது. பரிதாபத்திற்குரிய என் வாழ்க்கையில படையெடுக்க உன் கைக்கு கிடைச்சது காதல்ங்கிற அந்த புனிதமான மலர்தானா? அதை வச்சா நீ என்ன வீட்டிட்ட? ஆசைப்பட கண்ண கட்டுனது, என் கூட ஆடி பாடுனது அத்தனையும் நடிப்பா? சொல்லலா நடிப்பா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சகாப்தம் படைத்த கலைவேந்தன். பிரதியாக்கம் டாவின். குரல் கவிராஜ்.